கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஏற்கனவே அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குது, எவ்வளவு பெரிதா இருக்கு. பிரியமானவர்களே, நம்புகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மை அது எப்படி நம்புறாங்க? மனுபுத்திரருக்கு முன்பாக இந்த யாவே தேவன் மேல இருக்கிறவராகவே இருக்கிற இந்த எல்லா மாணவர் மேல நம்பிக்கை வைத்திருக்காங்க. இன்றைக்கு நம்முடைய உறவுகள், உடன் பணி செய்கிறவர்கள், உடன் பயணிக்கிறவர்கள், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நம்பிக்கை உண்டு. சிலருக்கு இறைவன் உண்டு என்ற நம்பிக்கை உண்டு, சிலருக்கு இறைவன் இல்லை என்ற நம்பிக்கை உண்டு. ஒரு நம்பிக்கை அது. நான் இந்த கேள்வியை சில இடத்துல கேட்டிருக்கிறேன். சிலர் இறைவன் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். அவர்களை பார்த்து எங்க இறைவனை காண்பியுங்கள் என்று கேட்கிறார்கள். சிலர் இறைவன் இல்லை என்று நம்புகிறார்கள். இறைவன் இல்லை என்பதை நிரூபியுங்கள் என்றால் இதுவரைக்கும் இறைவன் இல்லை என்பதை யாரும் நிரூபித்ததில்லை. இல்லை இல்லைன்னு அப்படி நிரூபிக்க முடியும். எங்கள் கணிதத்திலே ஒரு கூற்று தவறு என்று சொன்னால் அந்த கூற்று தவறு என்று நிரூபிக்க வேண்டும். இறைவன் இல்லை என்றால் இறைவன் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும். இந்த ரெண்டில் எது மூட நம்பிக்கை என்று நான் பல இடத்துல கேட்டிருக்கிறேன். எது அறிவு சாராத நம்பிக்கை? படைப்புகளெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது படைத்தவன் ஒரு இருக்கிறான் என்று நம்புவது அறிவு சார்ந்த நம்பிக்கையா? இதெல்லாம் யாருமே படைக்கல, திடீர்னு பேங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. திடீர்னு பேங்குன்னு ஒரு சத்தம் கேட்டது, அந்த சத்தம் கேட்டோன்னு இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னு நம்புவது அறிவு சார்ந்த நம்பிக்கையா? அது அந்த நம்பிக்கை. பிரியமானவர்களே, ஆனால் நாம் இந்த யெகோவா தேவனை, இந்த யாவே, யாவே என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இந்த கர்த்தர், அந்த யாவே தான் இயேசுவாக வெளிப்பட்டார் என்று நாம் நம்புகிறோம். மனுபுத்திரருக்கு முன்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம கலீக்ஸ், நம்மோடு கூட பணி செய்கிறவர்கள், உறவுகள், அவங்க முன்னாலும் நம்ம நம்புறோம். இன்னும் ஆண்டவர் நம்புறி உனக்கு என்ன கிடைச்சது? ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்காக, மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஓ, ஹவு கிரேட் இஸ் thy goodness, thy goodness which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought to them that trust in thee before the sons of men. They trust in thee before the sons of men. மனுபுத்திரருக்கு முன்பாக. இந்த காலவெளியில் நம்முடைய தியானத்துக்கு இது இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்றெல்லாம் நாம் சொல்லுவதல்ல. ஒரு வசனத்தை தியானிக்கிறோம். அந்த வசனத்தை அந்த மாதத்துக்கு என்றல்ல, ஜீவிகாலம் முழுவதும் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ளுங்க. இது அந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம், இது இந்த நாளுக்குரிய ராசிபலன் என்றெல்லாம் நாம் சொல்லுவதில்லை. பிரியமானவர்கள், ஒரு வசனத்தை தியானிக்கிறோம் கூடி வந்து. இன்னைக்கு எந்த வசனத்தை தியானிக்கிறோம்? மனுபுத்திரருக்கு முன்பாக
அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணியிருக்கிற நன்மைகள் நிறையா இருக்கும். ஆனால் தியானத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது சங்கீதம் 84:12, Psalm 84:12. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் நீதிமொழிகள் 16:20 பின்பகுதியில் கூட பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அவன் நம்ம கர்த்தரை நம்புகிறோம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாம, நம்முடைய திறமையை நம்பாம, குதிரைகளின் வீரியத்தில் நம்பிக்கை இறாமல் எனக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது, எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய கார் இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய பைக் இருக்குது, இதெல்லாம் நான் நம்பாமல் கர்த்தரை நம்புகிறவன் முதலாவது அவனுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், அவன் பாக்கியவானாயிருப்பான். இந்த பாக்கியவான் என்ற சொல், பாக்கியவான், இந்த பாக்கியவான் என்ற சொல்லினுடைய பொருள் enviably happy அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வசனத்துக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்குறேன், he is all powerful அப்படின்னு இருக்கு. he is all powerful, சர்வ வல்லமுள்ளவனா இருப்பான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன், கர்த்தரை தன் துணையாக கொண்டு இருக்கிறவன், பலவிதமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும். மரணங்களின் பள்ளத்தாக்கு வரும். சத்துரு அவனுக்கு விரோதமாக வருவார். அவனுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். அவன் வாழ்க்கையில் வனாந்தரம் இருக்கும். அவன் வாழ்க்கையில் அக்கினி சூளை வரும். அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய பயணத்தில் சிங்க கெபிகள் வரும், சிறைச்சாலைகள் வரும். இதெல்லாம் வராதுன்னு சொல்லல. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுக்கு விரோதமாக அவனுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவன் ஆல் பவர்ஃபுல்லாக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு கர்த்தரை நம்புகிறவன் ஆல் பவர்ஃபுல்லாக இருப்பான். பிரியமானவர்களை, துதிக்கும்போது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படணும்னா சிறைச்சாலை வேணுமா வேண்டாமா? சிறைச்சாலை வந்தால் தானே துதிக்கும்போது கதவுகள் திறக்கப்படுறது தெரியும். வாழ்க்கையில் சிவந்த சமுத்திரம் வந்தால் தானே பிழக்கிறத பார்க்க முடியும். எரியோ கோட்டை இருந்தால் தானே அது விழுறத பார்க்க முடியும். எரியோ கோட்டையே வரக்கூடாது, சிறைச்சாலையே வரக்கூடாது. அப்படி என்றால் சிறைச்சாலை கதவு திறக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில் செங்கடலே எதிர வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் செங்கடல் பிளக்கிறத நம்ம பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, சில வேளைகளை அவ சில சோதனைகளை அனுமதிக்கிறார். உபாகம் 8:3 வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி. திடீர்னு பார்த்தா எகிப்தின் சேனை பின்னால வருது, முன்னால செங்கடல் இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி. வனாந்திரத்துக்கு வந்தாச்சு. தண்ணியை குடிச்சா தண்ணி கசப்பா இருக்குது. 3 நாள் நடக்கிறாங்க, தண்ணியே இல்லை. 3 நாள் இரவும் பகலும் தண்ணி குடிக்காம 72 hours வனாந்திரத்தில் எப்படி இருக்கும்? என்ன சாப்பிடுவோன்னு தெரியல, பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. மனுஷன் இதோ இந்த கோதுமை இருந்துச்சு, இந்த வார்கோதுமை இருந்துச்சு, இந்த ஒலிவ பழம் இருந்துச்சு, இந்த திராட்சை பழம் இருந்துச்சு, இதை வச்சுதான் அவனை காப்பாற்றணும்னு இல்லை. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார், போஷிக்கிறார். நான் ஊழியத்துக்காக வேலையை பணி விளக்கு கொடுத்து ஊழியத்துக்கு வரும்போது என் மனைவி, எங்களுக்கு 2 பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா கூட எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன், அவங்க தலைமை ஆசிரியர் இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், மனம் உடைந்து அன்னைக்கு தான் அவங்க அழுது பார்த்துருக்கேன். அவங்க தோளில் போட்டு ஒரு துண்டு போட்டு வந்தாங்க, அந்த துண்டு நனையிற மாதிரி அழுதாங்க. நீ என்னடா பண்ண போகிற? வேலையை ராஜினாமா பண்ணிட்டேடா, எப்படி உனக்கு நம்ம வாழ்க்கை என்ன செய்ய போகிற அப்படின்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி விசுவாச ஊழியத்தில்
நானும் தெரியாது, எங்கள் முற்பிதாக்கள் யாருமே இருந்ததில்லை. எப்படி வருமானம் வரும், எப்படி சாப்பிடுவோம், என்ன பண்ணுவோம் ஒன்றுமே தெரியாது, எப்படி நடக்கும்னே தெரியாது. அவங்க அழுறாங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் எல்லாமே குடும்பத்தில் டீச்சர் வேலை செஞ்சவங்க. ஸ்கூலுக்கு போவோம், வேலை செய்வோம், மாத சம்பளம் வரும், நல்ல கை நிறைய சம்பளம் வரும். இன்னும் டியூஷன் அது இதுன்னு எடுத்தோம்னா இன்னும் நல்ல சம்பளத்துக்கு ஈக்குவலாக வருமானம் இருந்துச்சு. என்னுடைய கணக்கில் சொன்னால் சாதாரணமாக ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் சாதாரணமாக பார்க்க முடியும். நாங்கள் 2 பேரும் பெருமையாக சொல்கிறோம். ஒரு வாத்தியார் பேரில் அந்த கணக்காசு வாத்தியார், அவங்களும் வீட்டில் டியூஷன் எடுப்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அன்றைக்கி ராஜினாமா பண்ணும்போது எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் முற்பிதாக்கள் அறியாது, நீயும் உன் முற்பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே நான் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. வாழ்க்கையில் வர்ற சிறுமைகள் நம்மை கைவிடுவதற்கே இல்லை, அதிசயங்களை காண பண்ணுவதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், கஷ்டங்கள் நம்மை தேவன் கைவிடுவதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நாம் பார்ப்பதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுபுத்திரருக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க பிரியமானவர்களே அதிசயங்களை காண்பார்கள். 2வது இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் 2 சாமுவேல் 22:31. 2 Samuel chapter 22 verse 31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இதே காரியம் சங்கீதம் 18:30 கூட வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும், as for God, தேவனை பொறுத்த மட்டும், as for God, பிரியமல்ல, இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, தேவனை பொறுத்த மட்டும், as for God, his way is perfect. அவர் நடத்துகிற வழி, அது வனாந்திரமானாலும் சரி, செங்கடலானாலும் சரி, அது எதுவானாலும் சரி, கர்த்தர் நடத்துகிற வழி பர்ஃபெக்ட். The word of the Lord is tried. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இதுவரைக்கும் நல்லா சொல்லிச்சு பார்த்தாச்சு. 100 வயதில் ஆபிரகாமை கைவிட்டாரா? விடலையே. ஈசாக்கை கைவிட்டாரா? அந்நிய தேசத்தில் அந்த தேசத்து மக்கள்லாம் எதிர வந்தாங்க. இவர் ஒரு கிணறு வெட்டினா அவங்கெல்லாம் வந்து அந்த கிணத்தை தூத்தாங்க. ஆண்டு ஈசாக்கை கைவிட்டாரா? யாக்கோபு ஜீவன் தப்ப ஓடி போனான், சொந்த அண்ணனே அவனை கொல்ல வகை தேடினா. யாக்கோபை கைவிட்டாரா? யோசேப்பை கைவிட்டாரா? தாவீதை கைவிட்டாரா? அவருடைய அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேற்றினார் இல்லையா? His word is tried. He is a buckler. Bucklerனா கேடகம், ஷீல்ட். He is a buckler to all them that trust in him. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்க, ஆபிரகாமே, ஈசாக்கே, யாக்கோபே, யோசேப்பே, தாவீதே, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உனக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். உனக்கு அவர் பாதுகாவலாக இருக்கிறார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 17:7 வாசிங்க. Psalm 17 verse 7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. பிரியமானவர்கள், நமக்கு என்ன ஒரு சின்ன பிழை இன்றைக்கு, ஒரு தவறான, நான் அதை அடிக்கடி சொல்வது போல, ஒரு பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம். உனக்கு விரோதமாக யுத்தம் வராது, உனக்கு விரோதமாக சத்துரு வர மாட்டான், உனக்கு பிரச்சனையே இருக்காது, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு சிலுவையில். இல்லை, நான் அடிக்கடி சொன்னது போல, ஃபுட்பால் விளையாடுறோம், திரும்ப சொல்கிறேன், சென்டர் ஃபார்வர்ட் நல்ல பெலிவர் பையன் பால் எடுக்கிறான், ஒரு வார்த்தை அவனுக்கு வருது, உனக்கு விரோதமாக யாருமே வருவதில்லை, உன்னை யாரும் எதிர்த்து நிற்பதில்லை. அவன் பாலை கொண்டு போகிறான், யாருமே அவனை அட்டாக் பண்ணலை, இப்போ கோல் அடிக்கிறான், திரும்ப சென்டர் கொண்டு வரான், அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டான், யாரும் எனக்கு எதிராக வருவதில்லை, யாரும் எனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, பாலை கொண்டு போகிறான். எவ்வளோ நேரம் விளையாட முடியும்? எவ்வளோ நேரம் விளையாட முடியும்? அதெல்லாம் வாக்கு தத்துவம். இடது பக்கத்தில் 1000 பேரும், வலது பக்கத்தில் 10000 பேர் உன் மேலே விழுந்தாலும் பரவாயில்லடா, நீ ட்ரபிள் பண்ணி கொண்டு போய் கோல் அடிப்படா, நான் உன் கூட இருக்கேன். அதான் வாக்கு தத்துவம். அதான் வாக்கு தத்துவம். இங்கே என்ன பார்க்குறோம்?
உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களின் அப்ப எழும்புவாங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் எழும்புவாங்க, ஊழியத்தின் பாதையில் எழும்புவாங்க. எழும்ப மாட்டாங்க என்றல்ல, எழும்ப வேண்டும் என்று நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மாறான சூழ்நிலை வரும்போது சோர்ந்து போகாது. உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் நீ தப்பு வைத்து ரட்சிக்கிறீர். ஆச்சரியமா அந்த இடத்துல தப்பு வைப்பார். ஆச்சரியமா அந்த இடத்துல ஒரு கிரியை செய்து அவர் நம்மை தப்பு வைத்துருவார், விடுவிப்பார். அவர் நம்மை பாதுகாக்கிற, நம்மை விடுவிக்கிற தேவன். நீதிமொழிகள் 29-25 கூட நம்மடியாக வாசிக்கிறோம். வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படும். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசித்து கடந்து போவோம். நாகும் 1:7. நேகும் சாப்டர் 1 எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். வாசிங்கள். நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாள் வரும். அந்த இக்கட்டு நாள்ல நமக்கு இருக்கிற ஜெயம் தெரியுமா? அந்த அரணான கோட்டை. அந்த அரணான கோட்டை. நம்ம இருதயம் கலங்க வேண்டாம், இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் எனக்கு துணைன்னு இருக்கு. நான் கர்த்தரை நம்புறேன். யாருக்கு முன்பாக நம்புறேன்? மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புறேன். ரட்சிக்கப்படாத நம்முடைய உறவுகள், அப்பா அம்மாவா இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவன், ரட்சிக்கப்படாத கணவன், இல்லை ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில ஆண்டவரை முழுமையாய் நம்ப முடியாத ஒரு உறவுகள் இருப்பாங்க. அதெல்லாம் நடக்குமா? எல்லாம் சும்மா நம்ம தான் செய்யணும். சில வேத வாக்கியம் மாதிரி காட் ஹெல்ப் தம் தட் ஹெல்ப் தெம்செல்ஸ் அப்படிங்க. இந்த பைபிள்லேருந்து வாசித்தாங்கன்னு தெரியாது. நமக்கு நம்ம உதவி செஞ்சாதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இல்லைங்க, அவரை நம்புங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் எப்படியும் காப்பாற்றுவார்னு சொல்லி பாருங்க. இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் இந்த சிங்க கெபிக்கும் கர்த்தர் விலைக்கு காக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அவர் ஒப்பு கொடுத்தால் தப்பிக்க வல்லவர். தப்பியாமல் போனாலும் அது எனக்கு நன்மையாகத்தான் இருக்கும். அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், பாக்கியவான்களாக இருக்கும். ரெண்டாவது நமக்கு நல்ல பாதுகாப்பு, எல்லா சூழ்நிலையும் பாதுகாப்பு இருக்கும். மூன்றாவது நீதிமொழிகள் 28-25 வாசிங்க. பெருநெஞ்சுள்ளவன் வழக்கை கொழுவுகிறான், பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பிரியமானவர்களே, he that putteth his trust in the Lord shall be made fat. கர்த்தரை நம்புகிறவனோ நல்ல ப்ராஸ்பரஸா இருப்பான். இங்க இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம் he shall be fat. அந்த சொல்லினுடைய பொருள் enriched, பணக்காரனா இருப்பான். பிரியமானவர்கள், ப்ராஸ்பரஸா இருப்பான், காரியம்லாம் வாய்க்கும். இந்த பணக்காரன் சொல்றத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஐஸ்வர்யம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், செழிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்க. நல்ல தமிழ் சொல் வளமான வாழ்வு. வளமான வாழ்வு அவனுக்கு இருக்கும். கோடியெல்லாம் பணம் வேண்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்றது? ஒரு பெரிய கோல்டு பிரிக், கோல்டு பிஸ்கட் இல்லை, கோல்டு பிரிக், நல்லா அழகான பிரிக், கோல்டு பிரிக், அதை ஒரு நாள் எப்போ பார்த்தாலும் தோட்டத்தில் புதைச்சி வச்சுருக்கான். டெய்லி காலையில் அப்படி கொஞ்சம் மண்ணை நோண்டிட்டு அந்த பிரிக்கை எடுத்து பார்ப்போம், திரும்ப புதைச்சி வச்சிடும். சைலஸ் மார்னன் இங்கிலீஷில் ஒரு கதை உண்டு, சிலர் படிச்சிருப்பீங்க. டெய்லி உட்காந்து அந்த காசை எண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் சேர்த்து வச்சுருக்க காசெல்லாம் எண்ணி பார்ப்போம். உங்களையும் சிலருக்கு அந்த வழக்கம் இருக்கலாம், எவ்வளோ இருக்குன்னு அப்பப்போ பார்த்துக்கிறது. பிரியமானவர்கள, இந்த பிரிக்கை மண்ணில் போயிட்டு டெய்லி அதை எடுத்து பார்ப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள் அந்த பிரிக்கை தூக்கிட்டான். இவன் காலையில் போய் பார்க்குறான், பிரிக்கை காணும். ஐயோ காணுமேங்கிறான். யார் எடுத்தான்னு தெரியலையே. பக்கத்து வீட்டுக்காரன், நான் தாண்டா எடுத்தேன். ஏன் மண்ணுக்குள்ள வச்சு உனக்கு என்னடா பிரயோஜனம்? சும்மா பார்த்துட்டு போகிற வேண்டாத வேலை உனக்கு. அதனால் நான் ஏதோ பிரயோஜனப்படுத்திக்கலாம், ஏதாவது வாங்கலாம், பொருள் வாங்கலாம், நான் எடுத்துக்கிட்டேன்டான்.
ஒரு கோல்டு பிரிக் இருக்கிறனால நமக்கு என்ன பிரயோஜனம்? மண்ணில் புதைச்சி வச்சிருக்கிற பிரிக்னால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம உண்மையான ஐஸ்வர்யவான்கள், பணக்காரங்கன்னா நன்மை குறைபடக்கூடாது. நன்மையினால திருப்தியாக ஒரு வளமான வாழ்வு இருக்கணும். வளமான வாழ்வு இருக்கணும். பிரியமானவர்களே, ஒரு நல்ல சர்க்கரை வியாதி, அவங்களுக்கு 1 கிலோ அப்படியே நல்ல சூப்பர் லட்டு, ஒவ்வொரு லட்டுமே 1/2 கிலோ, அப்படி ஒரு பெரிய 30 லட்டு கொண்டு ஒருத்தர் கொடுக்குறார், 15 கிலோ லட்டு. இவருக்கு சுகரு. இது நன்மையா தீமையா? இந்த லட்டு கிடைக்கனால ஏதாவது பிரயோஜனமா? அதான் திங்க முடியாதுல்ல. நன்மைங்கிறது லட்டு இல்லைங்க. நன்மைங்கிறது லட்டு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நன்மை என்று சொல்லுவது, பிரியமானவர்களே, நமக்கு ஒரு வளமான வாழ்வு இருக்கும். போதும் என்ற மனதினுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆண்டவரே எனக்கு கொடுத்துக்க ரொம்ப சந்தோஷம். நன்மை குறைபடக்கூடாது. நன்மை குறைபடக்கூடாது. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கந்தையானால் நல்லா கசக்கி கட்டுங்க. உளுக்கிறதுக்கு ஒரு நல்ல உடை வேணும். ஒரு நாள் நான் விலை உயர்ந்த வஸ்திரத்துக்கு பின்னால் போக விரும்பினதில்லை. நாங்கள் போக விரும்பினதில்லை. நல்லதான் இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு முறை இங்கே பணி செய்த உதவி செய்த ஒரு சகோதரர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நீங்கள் வச்சிருக்கிறதோட 4 மடங்கு என்கிட்ட ட்ரெஸ்ஸு கூட இருக்கு பாஸ்டர். என்ன பாஸ்டர் இந்த ட்ரெஸ் எடுத்தா என்னன்னு? நீங்கள் வைத்திருக்கிறத விட என்கிட்ட 4 மடங்கு அதிகமாக இருக்குன்னார். இதை பெருமைக்காக சொல்லலை, தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, எனக்கு 14 பெட்ரூம் ஹவுஸ்லாம் வேண்டாம், படுத்தா தூக்கம் வேணும். அதான் வளமான வாழ்வு. ஆண்டவர் எனக்கு டெய்லி பிரியாணி தர வேண்டாம், என் அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வதிக்கணும். என் அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வதிக்கணும், வியாதி வரக்கூடாது. டெய்லி அவர் பிரியாணி தந்து 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 காலையிலேயே வயிறு சரியில்லைன்னு சொல்லி டாய்லெட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறதா தேவை? அந்த பிரியாணி தேவையா? எது தேவை? என் அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வாதத்தை எனக்கு சுகமான வாழ்க்கை எனக்கு தேவையா? இல்லை கண்டதையும் தின்னுக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிறது எனக்கு தேவையா? அது யார் தாரா? அப்போ அந்த கண்டதையும் யார் தாரா? எனக்கு உடம்புக்கு ஒவ்வாத அந்த ஆகாரத்தை யார் தாரா? தேவனா தர்றாரு. தேவனா தர்றாரு. பிசாசு தேவனா தருது. செழிப்பு என்பது வளம். ஆல் சாட்டிஸ்ஃபைடு. நன்மை குறைபடக்கூடாது. எனக்கு என்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். காட்டு புஷ்பங்களை உடுத்துகிறது எவ்வளவு அழகா இருக்கு அந்த புஷ்பங்கள். அந்த காட்டு புஷ்பங்களை உடுத்துகிற தேவன் என்ன உடுத்தாம விட்டுருவாரா? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் என்ன போஷிக்காம விட்டுருவாரா? என்ன போஷிக்காம விட்டுருவாரா? பிரியமான, என்னைக்காவது ஒரு புறா ஆசைப்பட்டு இவர் ரொம்ப வாய்க்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி தனக்கு ஏற்புடைய இல்லாத ஒரு எலியை போய் சாப்பிடுமாங்க? இல்லை செத்து கிடக்கிற ஒரு புழுவை போய் சாப்பிடுமா? அது உடம்புக்கு அதை ஒத்துக்காது. அப்போ நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கிறது நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நம்ம விட்டு விளக்கணும். பிரியமானவர்கள், நமக்கு தேவையான மன்னாவை அவர் கொடுப்பார். அதனால கர்த்தர் நம்ம செழிப்பாக்கும். இதுவரைக்கும் நான் பிரியமானவர்கள் என்னுடைய வாழ்க்கை முழுவதிலையுமே குறிப்பாக ரட்சிக்கப்பட்டிருந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நன்மை குறைபட்டு நான் பார்க்கல. நன்மை குறைபட்டு நான் பார்க்கல. விசுவாசியாக இருக்கும்போதும் சரி, திருமணமான பிறகும் சரி, பிள்ளைகள் பெற்ற பிறகும் சரி, வேலை பார்க்கும்போதும் சரி, முழு நேர ஊழியத்துக்கு என்று வேலையை ராஜினாமா பண்ணி ஒரு ஸ்தாபனத்தோடு இணைந்து ஊழியம் செய்யும்போதும் சரி, தனித்து இந்த சபையை ஆரம்பித்து இத்தனை 30 ஆண்டுகளாகவும் சரி, நன்மை குறைபடவில்லை. அதான் செழிப்பு. கர்த்தரை நம்புகிறவனோ செழித்திருப்பான். 4வதாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சங்கீதம் 34:22. Psalm 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும்
ஆக்கினை தீர்ப்பு வராது. அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டான். இங்க குற்றம் சுமராது என்று சொன்னால் நீங்க தவறு செய்து உங்க மேல தவறே வராது என்றல்ல, அநியாயமாக உங்களை யாரும் குற்றப்படுத்த அவர் விட மாட்டான். ஆண்டவர் பார்த்துக்குவார். பிரியமானவர்கள், அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க குடும்பத்தில் ஆனாலும் சரி, யாரோ உங்களை அநியாயமா குற்றப்படுத்துறாங்க, அநியாயமா குற்றப்படுத்துறாங்க. உங்க குடும்பத்தில் யாரோ, உங்க மாமியார் உங்களை அநியாயமா குற்றப்படுத்துறாங்க, இல்லை உங்க கணவன், உங்க மனைவி, உங்க உறவுகள் யாரோ உங்களை அநியாயமா குற்றப்படுத்துறாங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க செய்யாத ஒரு தவறை உங்க மேல குற்றப்படுத்துறாங்க. பிரியமானவர்களே, நீ இருக்கிற இடங்கள், குடியிருக்கிற இடங்கள் யாரோ உங்களை குற்றப்படுத்துறாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம், அந்த குற்றம் உன் மேல வரவே வராது. உனக்கு நியாயம் கிடைக்க பண்ணுவார் கர்த்தர். உன் நீதியை பட்ட பகலின் வெளிச்சத்தை போல வெளியே கொண்டு வருவார். அநியாயம் மேற்கொள்வது இல்லை. அவரை நம்புகிறவர்களை அநியாயம் மேற்கொள்வது இல்லை. நேரம் கருதி குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதம் 125 கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல எனக்கு ஓட்டுநராக ஒரு தம்பி பணியாற்றினார். அவர் அங்கே நெற்குன்றம் பக்கத்தில், மதுரவாயில் பக்கத்திலிருந்து வருவார். அதிகமான ஒரு படிப்பறிவு இல்லாத தம்பி, நல்ல வெகுளியான தம்பி. அங்குள்ள ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு போவார். ஞாயிற்றுக்கிழமை அவர் நான் சர்ச்சுக்கு போய் சொல்லிடுவேன். நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுவேன். திங்கக்கிழமை வந்தோன்னா சபையில் என்ன பிரசங்கம் அப்படின்னு கேட்பேன். அதே போல் எனக்கு ஒன்று நினைவு இருக்குது. ஒரு திங்கக்கிழமை வந்தவொடனே காலையில் கேட்டேன், தம்பி நேற்று உங்கள் சபையில் என்ன பிரசங்கம்? தாவீதை பற்றி பேசுனாங்கன்னாரு. தாவீதை பற்றி என்ன தம்பி பேசுனாங்க அப்படின்னு. ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாதுன்னாரு. தாவீதை என்ன செய்ய முடியாதா? ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாதுன்னாரு. ஹல்லேலூயா. இது வரைக்கும் அதான் எனக்கு நினைவு இருக்கு. இயேசு நாமத்தில் சொல்றேன், கர்த்தரை நம்புகிற உங்களை ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஆட்டவும் முடியாது, அசுக்கவும் முடியாது. இங்க என்ன வேணாலும் பண்ணிக்கூட. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதம் போல நிற்பாங்க. கடல் கொந்தளித்து பொங்கி பர்வதம் கூட நிலை பெயர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற நாம் எந்த சூழ்நிலையிலேயும் அசைய மாட்டோம். பெரியமலை, கர்த்தர் நம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவனை அவர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அசைக்காது. கர்த்தரை நம்புகிற ஒரு 5 ஆசீர்வாதங்களை பார்த்தோம். அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள், செழித்திருப்பார்கள், வளத்துடன் இருப்பார்கள். அநியாயம் அவர்களுக்கு விரோதமாக மேற்கொள்வதில்லை, அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அதனால் நிறைவரையாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 62:5 வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இயேசு நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நீங்க நம்புகிறது அவராலே வரும். இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு. அமெரிக்க நம்பிக்கையுமே உங்களுடைய பலனாக இருக்கட்டும். மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர் உங்களுக்கு பாதுகாவலாக இருப்பார். அவர் உங்களை வளமுடன் வாழ பண்ணுவார். பிரியமானவர்களே, அநியாயம் உங்களை மேற்கொள்வதில்லை, நீங்க அசைக்கப்படுவதில்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரும். சிறுமைப்பட்டவரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவது இல்லை. அவர்கள் தண்ணீரை கேடி அந்த தண்ணீர் கிடையாமல் தாகத்தால் நான் வரலும் போது கர்த்தர் சத்தத்தின் கேட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவள் சத்தத்தை கேட்டவர்களை கைவிடாது இருக்கிற தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தால் நான் வரலும் போது கூட உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்டு
உங்களை கைவிடாதிருப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. அந்த வார்த்தை அப்படியே உங்கள் மேலே வரட்டும். ஆண்டவரே, நான் அனுபவத்திற்கு முன்பாக மேல் நம்பிக்கையாக இருக்கேன். எனக்கு கிருபைத்தார், கிருபைத்தார், கிருபைத்தாருங்க ஆண்டவரே, கிருபைத்தார். அன்பின் இயேசுவே, உடைய ஜனத்தினுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க உதவி செய்ய. இன்னொரு விஷயம் கூட அடிமை செபிக்கிறையா, நீர் நம்ப பண்ணின வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்காக நினைத்தரலும். இல்லாதவைகள் இருக்கும்படி ஆண்டவரே அழைக்கிற தேவனையா, கால்தமாற்றுவலா அழையாண்டவர், அழைங்க ஆண்டவர். இல்லாதவர்கள் உண்டாயிருக்கும்படி கட்டளை கொடுங்க ஆண்டவர். உமக்கு நன்றியே. உடைய பிள்ளைகள் நம்புவது உம்மாலே வரட்டும் ஆண்டவர். நீர் அனுப்பி தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு பலப்படுத்தி உடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.